ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஈடன். ஸோ இது ஒரு டெய்லி இன்கம், டெய்லி விட்ராவல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டெய்லி இன்கம், டெய்லி விட்ராவல் அப்ளிகேஷன் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து எல்லா அப்ளிகேஷனோட அப்டேட்டுமே, பேமெண்ட் ப்ரூஃபு, ஸோ எப்படிலாம் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம், ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணலாம், எல்லாமே நம்ம குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் கம்பல்சரியாக அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈடன் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட யூசர் நேம் அதில் இருக்கும். ஸோ அது மூலிமா எனக்கு நீங்கள் பர்சனலாகவே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட யூசர் நேம் அதில் கொடுத்துருப்பேன். டெலகிராம்லேயே நீங்கள் எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் எனி டைம் அவைலபிளாக இருப்பேன். ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட டச்லேயே இருங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களை கைட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஈடன் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டெலகிராமில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்டர் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே செட் பண்ண பாஸ்வேர்டு மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து உங்கள் வேலெட்டில் டெய்லியுமே அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஒன்று கேட்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் கீழே வந்து இன்விடேஷன் கோடு இருக்குது. ஸோ சம் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த இடத்துல டெலகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈடன் அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான். ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் கம்பல்சரி கிடையாது. ஸோ மேலே வந்து இன்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உள்ளே போகணுன்னா என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள், கீழே ரைட் சைடில் மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே பாருங்க, நான் மார்க் பண்ணுற இடத்துல ரைட் சைடில் ரீசார்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ₹30 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ₹30 வந்து நமக்கு சைன் அப் போனஸாக வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் வந்து ஒரு ₹30 வந்து மைனஸ் பண்ணிகிட்டே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 470 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும். நீங்கள் 470 ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ₹30 வந்து இதில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 500 வேலெட்டில் ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ₹30 வந்து காட்டுனேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த ₹30 விட்டுட்டு டோட்டலாகவே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து ₹30 வந்து உங்களுக்கு இதை லாஸ் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் இந்த ₹30 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தென் வந்து திரும்பியுமே பிளான் வந்துக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற பிளான். ஸோ இங்கே வந்துட்டு இன்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எல்லா பிளானுமே வந்து நமக்கு ப்ரீ சேல் ஆப்ஷனில் இருக்குது. இன்னும் சேலுக்கு வரலை. ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும் பை நோ ஆப்ஷனில் இருக்குது. அது மட்டும் தான் நம்ம பை பண்ண போகிறோம். நீங்கள் மேலேயும் பண்ணிக்கலாம், இல்லை செகண்ட் பிளானும் பண்ணிக்கலாம், இல்லை 2மே வந்து பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து $499. நீங்கள் $499 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹90 வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள்
வித்ட்ரால் பண்ணியும் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பிளான் பாருங்கள். 1850 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 420 கிடைக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு டெய்லியுமே வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் டெய்லியுமே 420 வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள், ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே மேலே பாருங்கள் 499 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளானோட அமௌண்ட்டை அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிளானோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 499 கொடுத்துருக்காங்க. நீங்கள் செகண்ட் பிளான் போடுறீங்க அப்படின்னா 1850ங்கிறத மாற்றிக்கோங்க. ஓகே, நான் இதிலே வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பேஹெச், பேஓ, பேஎம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் எது வேணாலும் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஓ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதையே நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பே 499 சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல பிஸி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த மாதிரி பிஸி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா திரும்பியுமே நீங்கள் வெளியே வந்துட்டு திரும்பியுமே வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே பேஹெச் இல்லை பேஎம்னு சொல்லிட்டு வேறு சேனல் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பே ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேஹெச்சை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பே 499 இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூஆர் கோடு எல்லாமே அவைலபிளாக காட்டுறாங்க. ஸோ மேலே பாருங்கள் செலக்ட் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு பேடிஎம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பரை எடுத்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பாருங்கள் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட யூடிஆர் நம்பரை எடுத்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அமௌண்ட்டு வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் தென் வந்து நம்ம பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது 499 பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது, அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். இன்றைக்கி நீங்கள் பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டெய்லியுமே 90 ருபீஸ் வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படி விட்ரால் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே செகண்ட் ஆப்ஷனாக நான் மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே உள்ளே போனோன்னே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்டர் யுவர் ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது, அந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பேங்கோ அந்த பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா கனரா பேங்க், இல்லைனா வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், இல்லைனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்ராவல் பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து என்டர் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விட்ராவல் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து பேலன்ஸ் வந்து 0ல் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் டெய்லி ஆட் ஆகினதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வேலெட்டில் இருக்கோ அதை அந்த இடத்துல காட்டும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். கீழே வந்து என்டர் வித்ட்ரா பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது விட்ராவல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். நம்ம விட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழிச்சு உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஐ மீன் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷன் வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அது மூலிமா நமக்கு டெய்லியுமே ஏர்னிங்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து சில பேர் வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபேக்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து நம்ம டீமில் இருந்து அவ்வளோ ஏர்னிங்ஸ் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு
வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்ம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமா ஃபர்ஸ்ட் பிளான் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. சில பேர் வந்து செகண்ட் பிளான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ற மூலியமா உங்களுக்கு ஒரு 1000லேருந்து 1500 ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி செகண்ட் பிளான் போடுறவங்களுக்குலாம் வந்து 4000லேருந்து 5000 வரைக்கும் ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட்டோட ப்ரூஃபோட வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நீங்க டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் காய்ஸ். தேங்க் யூ.